ஆயிரத்தி படத்துல அப்படியே இந்த கப்பல் அப்படியே போயிட்டுலாம் இருக்கும்போது சாப்பாடு வந்து போட்டில் தான் வருமா. போட்டில் வரும்போது திடீர்னு ஒரு அலை வந்ததுனால போட்டு அப்படி தவறி சாப்பாடு போட்ட சாப்பிட வேண்டிய தட்டுகள் இலையெல்லாம் தண்ணியில் விழுந்து போச்சு. மிஞ்சி போனது சாப்பாடு கூட்டு பொரியல் எல்லாம் போச்சு. என்ன பண்ணுறது, ஷூட்டிங் நடந்துருச்சு. நானும் ஒரு சின்ன தவறு நடந்துடக்கூடாது. எம்ஜிஆர் டயனுக்கு பேசிட்டு வரும்போது கத்தி இங்கே இங்கே மாற்றி கத்தி கட்டிட்டான்னா அவன் காலி. அப்போ அதை விட என்னடா நீ பண்ணுற ஒர்க்கு, உன்னோட ஒர்க் என்ன? ஒவ்வொரு விஷயம் பல விஷயங்களை கேரிச்சு வச்சிருக்கேன். இந்த போட்டில் போகும்போது அப்படியே தடுமாறி விழுந்துருச்சு. வந்தாச்சு 12:12:15 வந்துட்டாங்க சாப்பாடுக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கரெக்டாக 1 மணிக்கு பிரேக்கு. யாரும் சாப்பிடல, அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் திரும்பினார், தலைவர் திரும்பினார். கூட்டாச்சு. இப்போ கூட என்னண்ணே அண்ணே இந்த மாதிரி வரும்போது அணை அடித்ததுனால தட்டு இலையெல்லாம் போயிடுச்சு சாப்பாட்டில். அப்புறம் என்னதான் இருக்குது, ஒரு கூட்டு இருக்குது, பொரியல் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எதில் போகிறதுன்னு தான் ஒன்றும் தெரியல. சரி எல்லாத்தையும் கலக்கு அப்படின்னா எல்லாத்தையும் கலக்கினதுக்கப்புறம் முதல்ல நின்று வாங்கினது எம்ஜிஆர் தான். கை நீட்டி வாங்க. என் தலைவர் கை நீட்டின உடனே அவன் போடும்போது பணிஞ்சு போடுவானா, துணிஞ்சு போடுவானா, கம்பீரமாக போடுவானாங்கிறது அவனுடைய உருவம் எப்படி இருக்கும். அப்படியே அழுதுட்டு அப்படி போடுறான். தலைவர் கை நீட்டதுக்கு அப்புறம் நைல நிற்கிதான் கூட்டம் மொத்த பேரும். அதை விட ஏதாவது ஒரு பிரச்சனை போலீஸ் சொல்ல போனா ஐயோ தலைவருக்கே சோறு போட்டவனான்னு பாதி பேர் போயிட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள். அதாவது நம்ம தலைவரை பத்தி நம்ம புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இன்னும் தலைவரோட பிரெயின்ல இப்ப வரைக்கும் எவனும் பிறக்கலைங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம்.